ஒருவேளை மூணாவது உலகப் போர் வந்தா முதல் குண்டு எங்க விழும்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நியூயார்க்லயா, லண்டன்லயா, இல்ல மாஸ்கோலையா? இந்த கேள்வி இன்னைக்கு வெறும் கற்பனை கிடையாது. நிஜத்துக்கும் நிழலுக்கும் நடுவுல தொங்குற ஒரு பயங்கரமான உண்மை. பல வருஷமா அமைதியா இருந்த அணு ஆயுத போருங்கிற பூதம் இப்போ மறுபடியும் கண்ணு முழிச்சிருக்கு. இதுக்கு காரணம் ரஷ்யா நடத்தின அதிநவீன அணு ஆயுத பயிற்சி தான். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்க கூட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள காலி பண்ற ஏவுகணைகள், கடலுக்கு அடியில இருந்து அமைதியா வந்து தாக்குற நீர்மூழ்கி கப்பல்கள், வானத்துல இருந்து நெருப்ப கக்கிற விமானங்கள்னு ரஷ்யா தன்னோட முழு அணு ஆயுத பலத்தையும் மொத்தமா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கு. இத பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வருது. இது சாதாரண பயிற்சியா, இல்ல அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் கொடுத்த ஒரு பகிரங்கமான ரத்தத்தை உரைய வைக்கிற எச்சரிக்கையா? இத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உலக அரசியல் சதுரங்கத்துல ரொம்பவே ஆபத்தான ஒரு மூவ் பத்தினது. அக்டோபர் 22, 2025 அன்னைக்கு ரஷ்ய அதிபரோட நேரடி பார்வையில ரஷ்யா தன்னோட வருடாந்திர குரோம், அதாவது தண்டர் அணு ஆயுத பயிற்சியை நடத்தியிருக்கு. இந்த பயிற்சியில நிலம், கடல், ஆகாயம்னு 3 இடங்கள்ல இருந்தும் அணு ஆயுதங்களை சுமந்து தாக்குற ஏவுகணைகளை வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட வடமேற்குல இருக்கிற பிளசெக்ஸ் தளத்துல இருந்து யார்ஸ் அப்படிங்கிற கண்டம் விட்டு கண்டம் பயிர ஏவுகணையும், பேரன்ஸ் கடல்ல இருந்த பிரான்ஸ் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து சினே ஏவுகணையும், அப்புறம் Tu-95MS குண்டுவீசி விமானங்கள் மூலமா வான்வெளி ஏவுகணைகளும் ஏவப்பட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க கம்சட்கா பெனின்சுலால இருந்த இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிச்சதா ரஷ்யாவோட கிரெம்ளின் அறிவிச்சிருக்கு. இந்த நிகழ்வு நடந்த டைமிங் தான் இங்க ரொம்ப முக்கியம். உக்ரைன் போர் 3 வருஷத்தை தாண்டியும் தொடர்ந்துட்டே இருக்கு. அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுத உதவியை அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. ரஷ்யா மேல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார தடைகள் இருக்கு. இப்படி மொத்த உலக அரசியலும் ஒரு நூல் நுனியில தொங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நடத்தப்பட்ட இந்த அணு ஆயுத பயிற்சி எதை சொல்ல வருது? இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டலா, இல்ல தன்னோட சரிஞ்ச செல்வாக்க தூக்கி நிறுத்த ரஷ்யா போடுற ஒரு அரசியல் நாடகமா? இந்த வீடியோல இந்த பயிற்சியோட பின்னணி, இதோட வரலாற்று முக்கியத்துவம், இதுல இருக்கிற டெக்னாலஜி, இது ஏன் ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்படுது, ஏன் இது வெறும் ஒரு பவர் ஷோவா பார்க்கப்படுது, இதனால உலகத்துல என்ன தாக்கம் வரும்னு எல்லாத்தையும் விரிவாவும் ஆழமாவும் பார்க்கலாம். ரஷ்யாவோட இந்த அணு ஆயுத பயிற்சியை மட்டும் தனியா பார்த்தா அது ஒரு பெரிய படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் பார்க்கிற மாதிரி இருக்கும். முழு கதையும் புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்களோட வேர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே விதைக்கப்பட்டிருக்கு. நிறைய அரசியல் வல்லுநர்கள் இன்றைய சூழலை புதிய பனிப்போர்னு சொல்றாங்க. பழைய பனிப்போர்னா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ நாடுகளுக்கும் சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கும் நடுவுல சுமார் 45 வருஷம் நடந்த ஒரு சித்தாந்த அரசியல் ராணுவ போட்டி. அந்த காலத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது அணு ஆயுத போட்டி தான். 2 நாடுகளுமே ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருந்தாங்க. ஒருத்தர் தாக்கினா பதில் தாக்குதல்ல 2 பேருமே அழிஞ்சு போகுங்கிற ஒரு கோட்பாடு தான் உலகத்தை ஒரு பெரிய அணு ஆயுத போர்ல இருந்து காப்பாத்திட்டு இருந்துச்சு. 1962 நடந்த கியூபா ஏவுகணை நெருக்கடி இந்த ஆபத்தை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதுக்கப்புறம் அணு ஆயுதங்களை குறைக்க சால்ட், ஸ்டார்ட் மாதிரியான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. 1991 சோவியத் யூனியன் உடைஞ்சதும் பனிப்போர் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சாங்க. இனிமே ரஷ்யா ஒரு புது பாதையில போகும், உலகத்துல அமைதி வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி நடக்கல. சோவியத் யூனியனோட வீழ்ச்சியை ரஷ்யா தனக்கு நடந்த மிகப்பெரிய அரசியல் பேரழிவா தான் நினைச்சது. குறிப்பா அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ ராணுவ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை தன்னோட சேர்த்துக்கிட்டு ரஷ்யாவின் எல்லை பக்கத்துல வந்தது. போலாந்து, ஹங்கேரி, பால்டிக் நாடுகள்னு முன்னாள் சோவியத் கண்ட்ரோல்ல இருந்த நாடுகள் ஒவ்வொன்னா நேட்டோல சேர்ந்தது. இத ரஷ்யா தனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறின துரோகமாகவும் தன்னோட பாதுகாப்புக்கு நேரடியா வந்த அச்சுறுத்தலாகவும் பார்த்தது. 2008 ஜார்ஜியா மேல போர், 2014 உக்ரைன் கிட்ட இருந்து கிரிமியாவை இணைச்சதுன்னு புதின் அவர்களோட ரஷ்யா தன்னோட எதிர்ப்பை தெளிவா காட்டிக்கிட்டே இருந்தது. இந்த நீண்டகால பகையோட உச்சகட்டம் தான் பிப்ரவரி 2022 ஆரம்பிச்ச உக்ரைன் மேலான முழுவீச்சு படையெடுப்பு. உக்ரைன் நேட்டோல சேர ஆசைப்பட்டதும் மேற்குலக நாடுகளோட நெருக்கமா இருந்ததும் தான் இந்த போருக்கு முக்கிய காரணம்னு ரஷ்யா சொல்லுது. ஆனா அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இது ஒரு தனிப்பட்ட நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பு போர்னு சொல்லி உக்ரைனுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. போர் ஆரம்பிச்சதுல இருந்தே அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஆயுதங்களையும் பண உதவியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ரஷ்யாவோட பொருளாதாரம், வர்த்தகம், பேங்க் சிஸ்டம்னு எல்லாத்து மேலையும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. ரஷ்ய எண்ணெய், கேஸ் ஏற்றுமதிக்கு தடை, ரஷ்ய வங்கிகளை சர்வதேச நிதி அமைப்புகள்ல இருந்து துண்டிக்கிறதுன்னு இந்த தடைகள் ரஷ்ய பொருளாதாரத்தை நல்லாவே பாதிச்சிருக்கு. சமீபத்துல கூட ஐரோப்பிய யூனியன் 19வது தடை கட்டத்தை அங்கீகரிச்சிருக்கு. இந்த பேக்ரவுண்ட்ல தான் ரஷ்யா தன்னோட அணு ஆயுதங்களை பத்தின பேச்ச மறுபடியும் எடுக்குது. போர் ஆரம்பிச்ச புதுசுல இருந்தே ரஷ்யாவோட இருப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தா நாங்க அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம்னு புதின் அவர்களும் மற்ற ரஷ்ய அதிகாரிகளும் பல தடவை எச்சரிச்சிருக்காங்க. இந்த வாய்வார்த்தை எச்சரிக்கையோட ஒரு நேரடியான செயல் வடிவம் தான் இப்போ நடந்திருக்கிற
குரோம் அணு ஆயுத பயிற்சி. இது உக்ரைன் போர்க்களத்துக்கு வெளியே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு நிழல் யுத்தத்தோட ரொம்ப ஆபத்தான கட்டம். சும்மா அணு ஆயுத ஒத்திகைன்னு சொல்றது அதோட உண்மையான பிரம்மாண்டத்தை குறைச்சு சொல்ற மாதிரி. உண்மையில என்ன நடந்ததுன்னா, ரஷ்யா தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ட்ரையாட், அதாவது மூலோபய அணுசக்தி மும்முனைய ஒரே நேரத்துல சோதிச்சு பார்த்திருக்கு. ஒரு நாட்டோட அணு ஆயுத மும்முனை இல்லனா ட்ரையாட்னா நிலத்துல இருந்தும் கடல்ல இருந்தும் வானத்துல இருந்தும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துற திறன். ஒருவேளை எதிரி நாடு திடீர்னு தாக்கி ஒரு முனையை அழிச்சிட்டாலும் மத்த 2 முனைகள்ல இருந்தும் பதில் தாக்குதல் நடத்தி பேரழிவை உண்டாக்க முடியும். இதுதான் அணு ஆயுத தடுப்பு யுக்தியோட அடிப்படை. இப்போ இந்த 3 முனைகள்ல ரஷ்யா என்ன செஞ்சதுன்னு கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். இந்த ஒத்திகையோட ஹைலைட் யாஸ் அப்படிங்கிற கண்டம் விட்டு கண்டம் பயிர பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை தான். இது ரஷ்யாவோட வடமேற்குல இருக்கிற பிளசர்ஸ் ஏவுதளத்துல இருந்து ஏவப்பட்டது. யாஸ் ரஷ்யாவோட லேட்டஸ்ட் ஏவுகணைகள்ல ஒன்னு. இதோட பெரிய பலமே இது ஒரு MIRV டெக்னாலஜி கொண்டது. அதாவது ஒரே ஏவுகணை பல அணுகுண்டுகளை தூக்கிட்டு போகும். வளிமண்டலத்துக்கு வெளியே போனதும் இந்த குண்டுகள் தனித்தனியா பிரிஞ்சு வேற வேற டார்கெட்டை நோக்கி பாயும். ஒரு யாஸ் ஏவுகணை சுமார் 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 6ல இருந்து 10 அணுகுண்டுகளை சுமந்துட்டு போகும். அதோட வேகம் எதிரியோட ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டத்தை ஏமாத்துற திறன் அப்படின்னு இது ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆயுதம். இந்த சோதனையில யாஸ் ஏவுகணை ரஷ்யாவோட கிழக்கு முனையில இருக்கிற கம்சட்கா பெனின்சுலால இருந்த இலக்க சரியா தாக்கி அழிச்சதா ரஷ்யா சொல்லுது. அடுத்தது கடலுக்கு அடியில இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை. ரஷ்யாவோட பிரான்ஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து சினேவா ஏவுகணையை வெற்றிகரமா சோதிச்சாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆர்டிக் பக்கத்துல இருக்கிற பேரன்ஸ் கடல்ல மூழ்கி இருந்தபடியே இந்த ஏவுகணையை ஏவிருக்கு. சினேவாவும் MIRV டெக்னாலஜி கொண்டதுதான். இதுவும் சுமார் 4ல இருந்து 10 அணுகுண்டுகளை சுமந்துட்டு 11,000 கிலோமீட்டருக்கு மேல போகும். கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல்கள் எங்க இருக்குன்னு எதிரிகளால சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அதனால பதில் தாக்குதல் நடத்துறதுல நீர்மூழ்கி கப்பல்களோட பங்கு ரொம்பவே முக்கியம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிரான்ஸ் நீர்மூழ்கி கப்பல் 1980கள்ல கட்டப்பட்ட ஒரு பழைய மாடல். சுமார் 6 வருஷம் அப்கிரேட் பண்ணி 2025ல தான் மறுபடியும் சேவைக்கு வந்திருக்கு. புது நீர்மூழ்கி கப்பல்களை விட்டுட்டு ஒரு பழைய அப்கிரேட் பண்ணின கப்பலை பயன்படுத்தினது தங்களோட ஆயுத சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்பகமா வேலை செய்யுதுன்னு காட்டுறதுக்காக இருக்கலாம். 3வது முனை வான்வழி தாக்குதல். ரஷ்யாவோட நீண்ட தூரம் போற மூலோபய குண்டுவீச்சு விமானமான Tu-95MS இந்த பயிற்சியில பயன்படுத்தப்பட்டது. இது பனிப்போர் காலத்து விமானம்னாலும் தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு வருது. இந்த விமானங்கள் அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போற வான்வழி சீர்வேக ஏவுகணைகளை ஏவி இருக்கு. இந்த ஏவுகணைகள் வளிமண்டலத்துக்குள்ளேயே ரொம்ப தாழ்வா பறந்து போகும். அதனால எதிரி நாட்டு ரேடார்ல சிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஒத்திகையோட எல்லா இலக்குகளும் சரியா தாக்கப்பட்டதா கிரெம்ளின் பெருமையா சொல்லியிருக்கு. அதிபர் புட்டின் அவர்கள் கிரெம்ளின்ல உள்ள கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வீடியோ மூலமா இந்த முழு பயிற்சியும் நேரடியா பார்த்ததா சொல்லப்படுது. இதுவே இந்த நிகழ்வுக்கு ரஷ்யா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு அப்பட்டமா காட்டுது. ரஷ்யாவோட இந்த அணு ஆயுத பயிற்சியை ஒரு சாதாரண ராணுவ பயிற்சின்னு ஒதுக்கிட முடியாது. பல சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இது அமெரிக்காவுக்கும் நாட்டோ நட்பு நாடுகளுக்கும் ரொம்ப தெளிவா ரொம்ப கடுமையா கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கள் தெரியுமா? அரசியலையும் போர்லையும் ஒரு செயலை விட அது செய்யப்படுற நேரத்துக்கு தான் அதிக அர்த்தம் இருக்கும். இந்த பயிற்சி நடந்த நேரத்தை பாருங்க. அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்யா மேல தடைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஹங்கேரியில் நடக்க இருந்த ஒரு முக்கிய உச்சி மாநாடு கடைசி நேரத்துல ரத்து செய்யப்பட்டது. உக்ரைன் போர் சம்பந்தமா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால பேச்சுவார்த்தை நடத்தி நேரத்தை வீணடிக்க விரும்பலன்னு அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல பேச்சுவார்த்தை மேஜையில இருந்து விலகி ராணுவ பலத்தை காட்ட ரஷ்யா முடிவு பண்ணிருக்கு. நீங்க பொருளாதார தடை ஆயுதம்னு பேசினா நாங்க எங்க அணு ஆயுதங்கள் மூலமா பேசுவோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யா அனுப்புற மெசேஜ். இதுக்கு மேல உக்ரைன் தன்னோட நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த அமெரிக்கா விதிச்சிருந்த சில கட்டுப்பாடுகளை தடுத்தினதா வந்த செய்திகளுக்கு எங்க எல்லைக்குள்ள வந்தா விளைவுகள் சீரியஸா இருக்கும்னு சொல்ற மாதிரி நேரடி எதிர்வினையா இது பார்க்கப்படுது. உக்ரைன் போர்ல ரஷ்யா நினைச்ச மாதிரி சீக்கிரமா ஜெயிக்க முடியல. போர் இழுத்துக்கிட்டே போகுது. அதே நேரம் அமெரிக்காவும் மேற்குலகமும் உக்ரைனுக்கு கொடுக்கிற ஆயுதங்களோட தரத்தையும் தாக்குதல் தூரத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. இது ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. இந்த நிலைமையில மேற்குலகத்தோட அடுத்த கட்ட மூவ தடுக்கிறது தான் இந்த அணு ஆயுத பயிற்சியோட முக்கிய நோக்கம். நீங்க ஒரு எல்லை வரைக்கும் தான் உக்ரைனுக்கு உதவலாம். அந்த எல்லையை தாண்டினா அந்த ஆட்டத்தோட ரூல்ஸே நாங்க மாத்துவோம். இது சாதாரண போரா இருக்காது, அணு ஆயுத போரா மாறும்னு ஒரு ரெட் லைனை ரஷ்யா ரொம்ப திக்கா போடுது. உக்ரைன் போற ஒரு பிராந்திய போராவே வச்சுக்க ரஷ்யா விரும்புது. அது நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடி போரா மாறாம இருக்க எந்த விலையையும் கொடுக்க தயாரா இருக்கு. இந்த அணு ஆயுத பயிற்சி அந்த தடுப்பு யுக்தியோட ஒரு முக்கிய அங்கமா பார்க்கப்படுது. நேட்டோங்கிறது 30க்கும் மேற்பட்ட நாடுகளோட கூட்டணி. உக்ரைன் விஷயத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. குறிப்பா ரஷ்யாவோட மோதுறது ஒரு அணு ஆயுத போரா மாறுமோங்கிற பயம் ஐரோப்பிய நாடுகள் கிட்ட அதிகமா இருக்கு. அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா ஒரு அணு ஆயுத போர் வந்தா முதல் பாதிப்பை சந்திக்க போறது ஜெர்மனி, பிரான்ஸ், போலாந்து மாதிரி ஐரோப்பிய நாடுகள் தான். இந்த பயத்தை அதிகப்படுத்துறது தான் ரஷ்யாவோட நோக்கம். இந்த பயிற்சி மூலமா ஐரோப்பிய மக்கள் மனசுல ஒரு பயத்தை உருவாக்கி உக்ரைனுக்காக நாம ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு கேள்வி கேட்க வைக்கிறது. அதன் மூலமா ஐரோப்பிய அரசாங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது.
நேட்டோ கூட்டணியோட ஒற்றுமையை குலைக்கிறது தான் புதின் அவர்களோட கணக்கா இருக்கலாம். ரஷ்யாவோட இந்த செயலுக்கு அமெரிக்காவும் பதிலடி கொடுத்திருக்கு. ரஷ்யாவோட பயிற்சி நடந்த அதே நேரத்துல அமெரிக்கா கருவூலத்துறை ரஷ்யாவோட 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ராஸ்னெஃப்ட் மற்றும் லூகாயில் மேல புதிய பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இது ரஷ்யாவோட போர் நிதியை முடக்கிற ஒரு முயற்சியா நம்ம பார்க்கலாம். இது போக அமெரிக்காவும் தன்னோட அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை முக்கிய இடங்கள்ல நிறுத்தி இருக்கதா சில செய்திகள் வருது. அதே மாதிரி நேட்டோவும் தன்னோட வருடாந்திர அணு ஆயுத தடுப்பு பயிற்சியை ரஷ்யாவுக்கு போட்டியா நடத்திருக்கு. ஆக ரஷ்யாவோட ஒவ்வொரு அசைவுக்கும் அமெரிக்கா ஒரு எதிர் அசைவை வைக்குது. இது ஒரு ஆபத்தான டிட் ஃபார் டாட் விளையாட்டா மாறிட்டு வருது. இது எந்த நேரத்திலையும் கட்டுப்பாட்டை மீறி போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பயிற்சியை ஒரு பெரிய போருக்கான ஆரம்பம்னு சொல்றது ஓவர் கற்பனைன்னும், இது ரஷ்யாவோட உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் கணக்குகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு நல்ல திட்டமிடப்பட்ட நாடகம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த வாதத்துக்கும் சில வலுவான காரணங்கள் இருக்கு. உக்ரைன் போர் ரஷ்யாவுக்குள்ள புதின் எதிர்பார்த்த ஆதரவை பெற்று தரல. போர் நீடிக்கிறதால வர்ற பொருளாதார நஷ்டம், ராணுவ வீரர்கள் இறப்பு, இதெல்லாம் ரஷ்ய மக்கள் மத்தியில அதிருப்தியை உண்டாக்குது. இந்த சூழல்ல தன்னோட ஆட்சி மேல இருக்கிற பிடியை இறுக்கமாக்கவும், மக்களோட கவனத்தை திசை திருப்பவும், தேசபக்தியை கூட்டவும் புதின் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஷோ தேவைப்படுது. இந்த ஒத்திகை மூலமா போர்க்களத்துல சில பின்னடைவுகள் இருந்தாலும் ரஷ்யா இன்னைக்கும் ஒரு அணுசக்தி வளர்ச்சி, உலகத்தையே எதிர்க்கிற தைரியம் நமக்கு இருக்கு, உங்க தலைவர் வலிமையானவருங்கிற செய்தியை தன்னோட மக்களுக்கு புதின் அவர்கள் சொல்றாரு. ரஷ்ய டிவி சேனல்கள் புதின் அவர்கள் தனியா உட்கார்ந்து இந்த பயிற்சியை பார்க்கிற காட்சிகளை திரும்ப திரும்ப காட்டினது இதுக்கு தான். இந்த க்ரோம் பயிற்சிகள் ஒன்றும் புதுசு இல்ல. ரஷ்யா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசம் இந்த பயிற்சிகளை நடத்துது. 2023 2024 இதே மாதிரி பயிற்சிகள் நடந்திருக்கு. ராணுவத்தோட தயார் நிலையை சோதிக்கிறதும் ஆயுதங்களோட செயல்பாட்டை செக் பண்றதும் எந்த ஒரு நாட்டு ராணுவத்துக்கும் வழக்கமான ஒண்ணுதான். அதனால ஒவ்வொரு வழக்கமான பயிற்சியையும் உலக போருக்கான எச்சரிக்கை மணியா பாக்குறது தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்குதுன்னு இந்த தரப்பு சொல்லுது. இந்த வருஷம் உக்ரைன் போர் சூழல் காரணமா இந்த பயிற்சிக்கு அதிக மீடியா கவனம் கிடைக்குது. அவ்வளவுதான். ரஷ்ய ராணுவ தளபதி ஜெனரல் கூட அணு ஆயுதங்களை பயன்படுத்துற நடைமுறைகளை பயிற்சி செய்யறதுதான் இதோட நோக்கம்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா உலகத்தோட மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர்கள் ஒண்ணு. யாஸ் சினேவா மாதிரி அவங்களோட அதிநவீன ஏவுகணைகள், S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, சுகோய் விமானங்கள்னு சர்வதேச ஆயுத சந்தையில இதுக்கெல்லாம் பெரிய மதிப்பு இருக்கு. இது மாதிரி ஹைடெக் ஆயுதங்களோட வெற்றிகரமான சோதனைகள் அந்த ஆயுதங்களுக்கு ஒரு நேரடி விளம்பரம் மாதிரி. பொருளாதார தடைகளால நாங்க முடங்கிடல, எங்க ராணுவ தொழில்துறை வளாகம் இன்னைக்கும் உலகின் சிறந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்துன்னு சீனா, இந்தியா மற்ற நட்பு நாடுகளுக்கு ரஷ்யா சொல்ற செய்தி இது. போர்க்களத்துல சாதாரணமான ஆயுதங்கள் கொஞ்சம் சொதப்பினாலும் தங்களோட மூலோபய ஆயுதங்கள் டாப் ஃபார்ம்ல இருக்குன்னு நிரூபிக்கிறது ரஷ்யாவோட ஆயுத விற்பனைக்கு உதவும். அணு ஆயுதங்களை உண்மையிலே பயன்படுத்துறத விட அதை பயன்படுத்துவோம்னு மிரட்டுறதே ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இந்த ஒத்திகை மூலமா ரஷ்யா உண்மையில அமெரிக்கா மேல குண்டு போட தயாராகுதுன்னு அர்த்தம் இல்ல, ஆனா அமெரிக்காவோட திட்டங்களையும் முடிவுகளையும் பாதிக்கிற ஒரு மனநிலையை உருவாக்குது. அமெரிக்க நேட்டோ அதிகாரிகள் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதனால ரஷ்யா அணு ஆயுத பதிலடி கொடுக்குமான்னு 100 தடவை யோசிக்கணும். இது அவங்களோட முடிவெடுக்கிற வேகத்தை குறைக்கும், திட்டங்கள்ல குழப்பத்தை உண்டாக்கும். எதிரியை எப்பவுமே ஒருவித பதற்றத்துல வச்சிருக்கிறது போர்ல பாதி ஜெயிச்ச மாதிரி. அமெரிக்காவோட பென்டகன் செய்தி தொடர்பாளர் கூட ரஷ்யாவோட இந்த செயலை பொறுப்பற்ற பேச்சுன்னு சொன்னாரே தவிர அவங்க படைநிலையில நாங்க எந்த மாற்றத்தையும் பார்க்கலன்னு தான் சொன்னாரு. இது அமெரிக்காவும் இதை ஒரு மிரட்டலா தான் பாக்குதுன்னு காட்டுது. ரஷ்யாவோட இந்த அணு ஆயுத விளையாட்டு மாஸ்கோவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இதோட அலைகள் உலகம் முழுக்க பரவி சர்வதேச அரசியல்ல பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது. ரஷ்யாவோட மிக முக்கியமான கூட்டாளியான சீனா இந்த நிகழ்வுகளை அமைதியா கவனிச்சுட்டு வருது. ரஷ்யாவோட இந்த துணிச்சலான நடவடிக்கை சீனாவுக்கும் ஒரு செய்தியை சொல்லுது. தைவான் விஷயத்துல அமெரிக்கா தலையிட்டா சீனாவும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஒரு உதாரணமா இது அமையலாம். ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து மேற்குலகத்தோட ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு புது அச்சை உருவாக்குறாங்க. இந்தியா ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கு. ரஷ்யா இந்தியாவோட வரலாற்று ரீதியான நம்பிக்கையான ராணுவ கூட்டாளி. நம்ம ராணுவ தளவாடங்கள்ல பெருமளவு ரஷ்ய தயாரிப்புகள் தான். இன்னொரு பக்கம் அமெரிக்கா, மேற்குலக நாடுகளோட இந்தியாவோட பொருளாதாரம், மூலோபய உறவுகள் சமீப காலமா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. இந்தியா உக்ரைன் போர்ல நடுநிலை வகிச்சு பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணணும்னு தொடர்ந்து சொல்லிட்டே வருது. ரஷ்யாவோட இந்த அணு ஆயுத மிரட்டல்கள் உலக அமைதியை குலைக்கும்ங்கிறதால இந்தியாவுக்கு நிச்சயம் இது கவலை அளிக்கும். இது மாதிரி பதற்றங்கள் இந்தியாவை 2 தரப்புக்கும் நடுவுல ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளுது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஸ்டார்ட் போன்ற ஆயுத குறைப்பு ஒப்பந்தங்கள் ஏற்கனவே செயலிழந்துட்டு வருது. ரஷ்யா விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்திலிருந்தும் வெளியேற ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது ஒரு ஆபத்தான உன்னுதாரணத்தை உருவாக்குது. ரஷ்யாவே அணு ஆயுத சோதனைகளை மறுபடியும் ஆரம்பிச்சா அமெரிக்காவும் சோதனைகளை நடத்தலாம். இதை தொடர்ந்து சீனா, பாகிஸ்தான், வடகொரியான்னு மற்ற நாடுகளும் களத்துல இறங்கினா உலகம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத புது அணு ஆயுத போட்டிக்குள்ள தள்ளப்படும். இது உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா அமையலாம். அப்போ கடைசியா நாம என்னதான் முடிவுக்கு வரலாம்? ரஷ்யாவோட இந்த அணு ஆயுத ஒத்திகை அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையா இல்ல வெறும் பவர் ஷோவா? நாம பார்த்த வாதங்களை வச்சு பார்க்கும்போது இது ரெண்டும் கலந்த ஒரு கலவைதான்னு சொல்லலாம். இது நிச்சயமா ரஷ்யாவோட வருடாந்திர வழக்கமான பயிற்சி தான். தன்னோட ராணுவ தயார் நிலையை செக் பண்றதும், உள்நாட்டு மக்களுக்கு தன்னோட பலத்தை காட்டுறதும்,
போரும் அதுல ஒரு பகுதி. ஆனா உக்ரைன் போர் உச்சகட்டத்துல இருக்கிற இந்த நேரத்துல அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள் முறிஞ்ச ஒரு சூழல்ல வேணும்னே இந்த பயிற்சியை இவ்வளவு பெரிய அளவுல நடத்தி அதை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறது இதை ஒரு சாதாரண பயிற்சின்னு சொல்ல விடாம தடுக்குது. இதோட டைமிங், தீவிரம், அதை சுத்தி இருக்கிற அரசியல் பேச்சுகள் எல்லாமே இது அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு மறுக்க முடியாத சக்தி வாய்ந்த எச்சரிக்கைங்கிறத உறுதிப்படுத்துது. எங்க பொறுமையை சோதிக்காதீங்க, எங்களுக்கும் எல்லைகள் இருக்கு, அந்த எல்லையை தாண்டினா விளைவுகள் நீங்க கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்கிற மெசேஜ இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. உலகம் ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. பனிப்போர் காலத்து தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைகள் மூலமா இந்த நெருக்கடியை தீர்க்க போறோமா, இல்ல மறுபடியும் ஒரு ஆபத்தான ஆயுத போட்டிக்குள்ள நுழைஞ்சு நம்ம எதிர்காலத்தையே பணயம் வைக்க போறோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் வர்ற மாதங்கள்ல வல்லரசு தலைவர்கள் எடுக்க போற முடிவுகள்ல தான் இருக்கு. இந்த ஆழமான அலசலை பத்தின உங்க கருத்து என்ன? ரஷ்யாவோட இந்த நடவடிக்கை ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இல்ல ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோட வெளிப்பாடா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சர்வதேச அரசியல் பத்தின ஆழமான அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.